சீருடை வழங்கும் விழாவில் இந்த விழாவிற்கு மௌலானா முகமது ஹாரூன் அவர்கள் கிராத் வருவார்கள். அடுத்து வரவேற்பு ஹாஜி அப்துல் காதர் அவர்கள் வரவேற்பட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் தலைமை பொறுப்பேற்று வயதில் முதியவர், அனுபவத்தில் பெரியவர், அந்த அடிப்படையிலே மௌலானா மௌலவி கம்பம் அஜயன் அவர்களை, சுல்தான் இப்ராஹிம் அவர்களை தலைமை பொறுப்பேற்று நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு இந்த தாழ்சலம் இன்னையும் மண்ணையும் படைத்து புகழும் புகழ்ச்சியும் குறித்தாக சலாத்தும் சலாமும் அருமைக்குது பெண்கள் மகான்களை பின்பற்றி உத்தம சத்திய சனாபர்கள், தாபியங்கள், சோனதார்கள், குறிப்பாக இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இந்த நிகழ்ச்சியை நடைபெறுகின்றது என்ற விஷயங்களை பற்றி எல்லாம் நம்முடைய மூத்த உலமாக்கள் சொல்லிவிட்டார்கள். இந்திய திருநாட்டிலே கொண்டாடப்படுகின்றது. கண்ணியமிகு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் 1888 இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள். மிக கல்வியை கொண்டு மிகவும் மகத்தான புரட்சி எல்லாம் இந்த இந்திய திருநாட்டிலே செய்திருக்கின்றார்கள். கல்வி அமைச்சராக 10 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கின்றார்கள். அபுல் கலாம் தெரியாது என்று எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இவர்கள் பணிபுரிந்த அந்த கல்வி ஆண்டு இருக்கின்றது. மிகப்பெரிய எழுச்சியை கொண்டிருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தடவை இந்திய திருநாட்டினுடைய முதல் பிரதமர் நேரு அவர்கள் சந்திப்பதற்காக வேண்டி இவங்கள்ட்ட சொல்றாங்க. அப்ப எனக்கு பத்திரிகை வருது. அந்த பத்திரிகையுடைய எடிட்டர்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவரும் நேரம் வாங்கி தான் வராது. பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல மௌலானாவுடைய செயலாளர் சொல்றாரு, இந்த மாதிரி பிரதமர் உங்களை 11 மணிக்கு சந்திக்கணுமா அவர்களுக்கு சதிதா செய்கிறார். மலக்குகளை விட மனித சமூகத்தை உயர்த்துவதற்குண்டான காரணம் அவரிடத்தில் இருந்த கல்விதான். அல்லாஹ் இடத்தில் சொல்கிறான், குர்ஆனுடைய முதல் வசனம் இக்ர, படிப்பீராக, ஓதுவீராக. கல்வியை பற்றி அவருடைய மகத்துவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது பள்ளிவாசல கட்டல, மஸ்ஜித கட்டல. முதல் அன்சர் பாஷா, அம்ரிதா, நவாஸ், ரஸீல், முகமது ஹாரூன், முகமது ஆமீன், முகமது அஃசர், முகமது ஆகில், முகமது ரிஹான். கூட நாம நீங்க கூட நாம நீங்க
தொழுகைக்கான